இன்று செப்டம்பர் 17 இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்து இருந்த இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகளின் நினைவை போற்றும் நாள் இது. வன்னியர் சங்க வரலாற்றில் மிகவும் போற்றப்பட வேண்டிய ஒரு நாள். அதனால எல்லாருமே இன்னைக்கு வன்னியர் சங்க கட்டடத்தில் கூடியிருக்கின்றோம். இந்த நாளை போற்றும் விதமாக இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த 21 தியாகிகளின் உருவப்படத்திற்கு மலர் அஞ்சலியும் மெழுகுவர்த்தி ஏற்றியும் எங்களுடைய வீர வணக்கத்தை தெரிவிக்கக்கூடிய நாளாக இன்று இந்த நாள் எம்பிசி என்ற ஒரு இடஒதுக்கீடு, அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒரு இடஒதுக்கீடு என்பது 1980கள்லாம் கிடையாது, படிக்கும் போதும் கிடையாது, வேலைக்கும் கிடையாது. ஆனால் இந்த இடஒதுக்கீடு போராட்டத்தை மருத்துவர் ஐயா அறிவித்து அதற்காக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி, சாலை மறியல் போன்ற தொடர் போராட்டங்களை நடத்தி தான் இந்த இடஒதுக்கீடை அரும்பாடுபட்டு 20% பெற்றோம். அந்த 20%ல் 108 ஜாதிகள் இன்று பயன்பெற்று எத்தனையோ ஜாதியில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா மருத்துவராகவும் பொறியாளராகவும் காவல்துறை அதிகாரிகளாகவும் எத்தனையோ நல்ல இடங்கள்ல இன்றைக்கு அவர்கள் இடஒதுக்கீடு எம்பிசி என்ற இந்த இடஒதுக்கீடு மூலம் படித்து பட்டம் பெற்று நிறைய பேர் வேலைக்கும் போயிருக்கிறாங்க. அதற்கெல்லாம் அடித்தளமாக அமைந்தது இந்த செப்டம்பர் 17 இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த இன்னுயிர்த்த தியாகம் தந்த இந்த தியாகிகள் தான். அதனாலதான் இன்னைக்கு எம்பிசின்றது சும்மா கடையில போனோடனே உங்களுக்கு யாரும் தூக்கி தானமா கொடுத்துடல, அதுக்கு அவ்வளவு பேர் உயிர் நீத்திருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய போராட்டம் நடந்திருக்குது. யாரும் திடீர்னா சரி கொடுத்துடலாமே இவங்களுக்கு மனசு யாரும் கொடுக்கல. அதுக்கு அவ்வளவு பெரிய போராட்டமும் அவ்வளவு பெரிய தியாகமும் சேவைப்பட்டிருக்கு. அத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க, எத்தனை பேர் செத்து இருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய போராட்டம் வருடக்கணக்காக நடத்தப்பட்டு இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்குது. அதனால எத்தனையோ பேர் பயன்பெற்று இருக்காங்க. அதனால நாங்க எல்லாமே அந்த இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர்ந்த தியாகிகளுக்கு நினைவஞ்சலியும் செலுத்திக்கொள்கிறோம். 5க்காக நாங்க எவ்வளவு தூரமும் பேசிக்கொண்டுதானே இருக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், சரி நியாயமாக கிடைக்க வேண்டியதை போராடிதான் பெறணும் போல இருக்கு. இப்ப கூட நியாயமா கிடைக்கணும். சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லிடுது நீங்க தரவுகளை எடுக்கலாம், சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தலாம்னு சொல்லியும் யாருக்கும் மனசு வரல. கேட்டு பாக்குறோம். ஏன்னா சரி முதல்ல அப்படித்தானே கேட்க முடியும், கேட்டுட்டு தான் நம்ம செய்ய முடியும். அதனால அதற்கான ஒரு எத்தனையோ போராட்டங்களை ஐயா தொடர்ந்து நடத்தி இருக்கிறாங்க, எல்லாருமே நடத்தி இருக்கிறோம். எந்த போராட்டம்னாலும் தயாரா தான் இருப்போம். ஐயா சொல்லிட்டா எப்ப வேணாலும் தயார். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் தான். எப்பயுமே நல்லது யார் செய்தாலும் நமக்கு நல்லது தானே. அதனால அதுக்காக நாங்கள் என்றைக்குமே எல்லாருக்குமே நாங்கள் வாழ்த்து சொல்லிக் கொண்டு தானே இருக்கோம். இல்லை எந்த ஒரு இது வந்தாலுமே இப்ப மது ஒழிப்பு என்றால் மருத்துவர் ஐயா தொடர்ந்து அதை பற்றி தான் பேசிக்கொண்டு வருகின்றார்கள். ரொம்ப வருஷமாக மது ஒழிப்புக்காக போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ அதற்காக பேசிக்கொண்டு வருவது மருத்துவர் ஐயா அவர்கள் தான். நான் கூட காலையில அப்புறம் அதை பத்தி என்ன நம்ம பேசணும் அப்படின்றது தான். அதெல்லாம் அதை பத்தி பேச வேண்டியது கையில எடுத்திருக்காரு. அதை பத்தி எதுவும் பேசணும்னு சொல்லிட்டோமே. ஆபரேஷன் இருக்கு சார்பா அடிப்படை வசதிகள் தான் கேட்டோம். அடிப்படை வசதிகள் கேட்டது எங்க தப்பா? அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுக்கல. கடைசியில மதுக்கடையை திறக்கிறாங்க, டாஸ்மாக் திறக்கிறதுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறாங்க. அப்படின்னா இதுதான் நம்மளுடைய நிகழ்ச்சி. என்னன்னா ரோடு கேக்குறாங்க, பள்ளிக்கூடம் கேக்குறாங்க, ரேஷன் கடை கேக்குறாங்க, பஸ் ஸ்டாண்டு கேட்பாங்க, நிறைய குடிநீர் கேட்பாங்க. என்கிட்ட ஒரு எத்தனையோ லெட்டர் இருக்குது. ஒரு பசங்க பள்ளிக்கூடத்துல எங்களுக்கு கழிப்பறை இல்லை, ஒரே கழிப்பறை 160 மாணவர்கள் படிக்கிறோம்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் ஒரே கழிப்பறை தான் இருக்குது, தலைமை ஆசிரியருக்கே அறை இல்லை அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதை விட்டுவிட்டு பொதுமக்களுக்கு தேவையே இல்லாத இந்த மதுக்கடைகளை திறப்பதற்கு என்ன அவசியம் வந்தது? இன்னைக்கு மதுக்கடைகளுக்கு 5 சந்துக்கடை திறந்துட்டாங்க, அது வேற. அதோட மதுக்கடைகளுக்கு அதிகமாக ஒரு மதுக்கடைக்கு ஈக்குவலா 5 சந்துக்கடை இருக்குது. இப்ப எல்லாமே நடத்துறது யாரு? எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தா அததான் முதல்ல திறப்பேங்கிறாங்க. எது தேவையில்லையோ அதை திறக்கிறாங்க, எது தேவையோ அதை கொடுக்க மறுக்கிறார்கள். அதை தான் நாங்க முதல்ல இருந்து சொல்லி கொண்டு வருகின்றோம்.